ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வந்து டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு. இது வந்து பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. நான் வந்து இந்த மெத்தடில் செய்கிறேன். நீங்கள் எந்த மெத்தடில் செய்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதுவும் ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஏதாவது ஃபால்ட் ஏதாவது தவறு இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க. இது வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் வந்து ஹைலைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த குழம்பு செய்யறதுக்கு பருப்பு வந்து கடலப்பருப்பு எடுத்து ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு ஒரு 3 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச வரைக்கும் பார்த்தா நல்லா ஊறியிருக்கும். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அது கூட ஒரு சில பொருட்களை சேர்க்க போகிறோம். சீரகம், மிளகு, சோம்பு, 5 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இதை வச்சு நம்ம அரைக்க போகிறோம். இது வந்து தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. நிறைய தண்ணி தெளித்து தான் நம்ம அரைக்க போகிறோம். ஏன்னா வந்து உருண்டை வந்து அப்போ தான் நம்ம உடையாமல் பர்ஃபெக்டாக வரும். இது பாருங்கள், கரெக்டாக அரைச்சாச்சு. நம்ம அம்மி உரல் இருந்தாலும் அதில் அரைக்கலாம். இங்கே அம்மி உரல் எதுவும் இல்லை, அதனால் நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். இது கூடவே உங்களுக்கு கீரை வேணுனாலும் கீரை நீங்கள் போட்டுக்கலாம். கீரை இல்லை, அதனால் கொத்தமல்லி 2 கைப்பிடி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 2 கைப்பிடி வெங்காயம், டேஸ்ட்டுக்கு உப்பு. டோட்டலாக நான் வந்து 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் குழம்புக்கும் சேர்த்து. இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். உருண்டை உடையக்கூடாது. நம்ம உருண்டை நல்லா பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் உருண்டை பிடிக்க வருது. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். நீங்கள் பெருசாகவும் பிடிக்கலாம், சின்னதாகவும் பிடிக்கலாம், மீடியம் சைஸ் பிடிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இட்லி பாத்திரத்துலேயே தண்ணி வச்சுருக்கோம். அது நல்லா காயணும். நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம இதை வேக வைக்கணும். இப்போ உருண்டெல்லாம் பிடிச்சாச்சு. வாங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் பார்க்கலாம் தண்ணி காஞ்சிருக்கான்னு. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ ஒரு கொத்து வச்சுட்டு அதில் நம்ம ஒரு துணி, இப்போ அந்த துணி வந்து வெள் துணி போட்டு இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். இது ஃபுல்லாக வேக வைக்கிறதுக்கு போட்டுட்டு நம்ம வந்து 2 மட்டும் பேலன்ஸ் எடுத்து வைக்க போகிறோம். குழம்பு கொதிக்கும் போதே நம்ம போடுறதுக்காக. அப்போ தான் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்து நல்லா திக்னஸாக வரும். 2 எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், இது வேகட்டும். இது வந்து 15 நிமிஷம் கரெக்டாக வேகணும். இது அப்போ தான் இந்த உருண்டெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாய் சூடு பற்றிட்டு அதில் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய், அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், வெந்தயம், கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், இது மட்டும் போட்டு நம்ம பொரிய வைக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமும் போடலாம், பவுட்ரு பெருங்காயமும் போடலாம். நம்மக்கிட்ட இருக்கிறத போடலாம். 5 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுடலாம். வெங்காயமும் போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நல்ல சிம்மில் வச்சுட்டு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூளில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், தனியா, மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இது 1 டேபிள் ஸ்பூன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது நல்லா மசாலா வந்து லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா தீஞ்சு போயிடும். இது ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா பழுத்த தக்காளி. இப்போ அதையும் இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம
சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஒரு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் அதில் விட்டுடலாம். இது நல்லா அது கூட சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா புளி ஊற்றி இப்போ நம்ம கொதிக்க விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே கொதிக்கும் போது ஒரு ஃப்ளேவர் வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவரு. வீடே மணக்கும் அப்படியே. இப்போது நல்லா புளி நல்லா சுண்டி வரணும். கொஞ்சம் புளி தான் போட்டிருக்கோம், ஏன்னா டொமேட்டோ போட்டிருக்கோம். அதனால் இப்போ குழம்புக்கு எவ்வளோ தேவையோ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து எவ்வளோ விட்டாலும் குழம்பு திக்னஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து பருப்பு உருண்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து குழம்பு திக்னஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தேங்காயும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் லாஸ்ட்டாக ஊற்ற போகிறோம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அந்த உருண்டை வந்து வச்சுருக்கோம் இல்லையா, வேக வைக்காத உருண்டை, அதையும் நம்ம இதில் போட்டுடலாம். குழம்பு எப்படி திக்னஸாக ஆகும், நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ அந்த உருண்டையை போட்டுடலாம். உருண்டையை போட்டு இன்னும் கூட தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். குழம்பு அப்படியே திக்னஸாக வரும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதே ஒரு கொதி வந்த பிறகு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் பார்த்துலாம் அது வெந்துச்சான்னு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்து பார்க்கலாம் வெந்திருக்கா இல்லையான்னு. இது வந்து நம்ம எடுத்து ஆற வைக்கணும். ஆற வச்சு தான் குழம்புல போடணும். இப்படியே எடுத்து போட்டோம்னா குழம்புல கரைஞ்சிரும். வாவ், சூடாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது இப்படியே கூட சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். வடை மாதிரி டேஸ்ட் வரும். இப்போது இது ஆறின பிறகு குழம்பு நல்லா கொதிக்கும் போது போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு, உருண்டையும் ஆறிச்சு. இப்போ நம்ம ஒரு உருண்டையாக அதை எடுத்து போட்டுடலாம். எல்லாம் ஒன்றா கொதிக்கும் போது அந்த மசாலா எல்லாமே இதுக்குள்ளே இறங்கும். சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி எல்லாத்துக்கூடவே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 2 கொதி வந்த பிறகு நம்ம தேங்காயை மட்டும் அரைச்சி வச்சுக்கோ, நல்லா பேஸ்ட்டாக விழுதா. நல்லா கொதித்த பிறகு லாஸ்ட்டாக தேங்காயை ஊற்றி நம்ம ஒரு கொதி வந்த பிறகு இறக்கிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், உருண்டெல்லாம் அப்படியே இருக்குது, எதுவும் உடையாமல் கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றி ஒரு 2 கொதி வந்த பிறகு நம்ம இறக்கிடலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து என்ன மாதிரி செய்கிறீங்க, என்ன மெத்தடில் செய்கிறீங்க, அதுவும் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் எங்களுக்கு ஹைலைட் பண்ணுங்கள் கமெண்ட்டில், நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லிலாம் போட்டு குழம்பு இறக்கிடலாம். குழம்பை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உருண்டை ஒன்று கூட உடையில, நல்லா இது மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாப்பாடுனாலும் சாப்பிடுவாங்க.
பாருங்கள் குழம்பு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.